ஒரு 100 குடிசைகள் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ ஒரு குடிசையில் நெருப்பு பிடிச்சது அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த நெருப்பு பிடிச்சி இப்படி ஜுவாலை இப்படி கிளம்புறது இல்லையா, இப்படி காற்றுல ஆடி ஆடி அடுத்த குடிசை பற்றிக்கும். அடுத்த குடிசை பற்றின்றதுன்னா அப்படியே அது காற்றுல ஆடி 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 அடுத்த குடிசை பற்றிக்கும். இப்படி கொஞ்ச நாழியில் பார்த்தா எல்லா குடிசைகளும் பற்றிண்டு எரியறத பார்க்குறோம் நம்ம. ஆரம்பத்தில் ஏதோ ஒரு குடிசையில் தான் அந்த நெருப்பு சின்னதாக ஆரம்பித்தது. ஒரு குடிசையிலிருந்து அடுத்த குடிசை அடுத்த குடிசை அடுத்த குடிசை அப்படின்னு தொற்றி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா குடிசைகளும் எரியிற மாதிரி மனதும் அப்படிதான். இப்படி சிந்தனை பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு குடிசை தான் இருந்தது அப்படின்னா அந்த நெருப்பு கொஞ்ச நாள் இப்படியே ஆடி 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 அப்படியே தனிந்து போயிடும். ஏன்னா பக்கத்தில் பற்றி கொள்வதற்கு ஒன்றும் இல்லையே. அது மாதிரி மனதும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம், இன்னொரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம், இன்னொரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம், இப்படி போயிட்டே இருக்கும். அந்த மனதை எண்ணங்களை அடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனிமையில் இருக்கணும்.